காலையில இருந்து எத்தனை தரம் போன் போட்டாச்சு, எடுக்கிறாரா பாரு. ச்சே, ஏன் தான் இப்படி இருக்காரோ? கொஞ்சம் கூட அம்மா சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டேக்காரு. உடம்பு முடியலன்னு சொல்லி தானே உக்காந்துருக்கேன், இங்க சும்மா வந்து உக்காந்துருக்கேன். அவர் பேசுறத பார்த்தா நான் அங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாதிரில பேசுறாரு. இப்படி இருக்காரு. போன் எடுத்து என்னன்னு கேட்கலாம்ல. சரி, ஏன்ட பேச வேண்டாம், பிள்ளைகிட்ட கொடு அப்படின்னா சொல்லலாம்ல. அவர்கிட்ட பேசாம என்னன்னா ஒரு மாதிரியா இருக்கு. என் பொண்ணு எப்பண்டா வருவான்னு இருக்கு. அவ என்னைக்கு வராலும் அன்னைக்குதான் எனக்கு தளம்பி போலியே. என் பொண்ணை கையால் எடுத்து ஆசையா கொஞ்சணும், என் மாப்பிள்ள சாய்ச்சிட்டு அப்படியே தூங்க வைக்கணும். அப்படி என்னெல்லாமோ யோசிச்சு வச்சிருக்கேன் என் பொண்ணு நினைச்சு. ஏமாமா, உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இல்ல நிறையவே பொறாமையா இருக்கு. பொண்ணு வந்தோன்னு என்ன மறந்துவீங்க, என்ன மறந்தீங்க அதுக்கப்புறம் இருக்கு. லூசு, அதுக்குள்ள புறப்பட ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நானும் என் பொண்ணு சேர்ந்து ஒண்ணு நல்லா கடுப்பதெல்லாம் போல இருக்க. நீ எவ்வளவு இருக்கு லூசு லூசு. உன் மேல இருக்கிற அன்பு எப்பவுமே இருக்குண்டி, அது மாறாது குறையாது, சரியா? சில பொண்ணுங்கள்லாம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க. கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் புருஷன் நம்மளால கண்டுக்க மாட்டாரு, பாசமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி மேல பாசம் இன்னும் கூடும். அதை தெரிஞ்சுக்க மக்கு. மாமா, எப்பவுமே நீதான் எனக்கு முக்கியம். உன் மேல இன்னும் பாசம் கூட தான் செய்யணும்னு சொல்வீங்களே. ஏன் மாமா போனே எடுக்கல? நீங்க கோவப்பட்டது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள இவ்வளவு நாள் பெரிய அளவுல எந்த சண்டையும் வந்ததில்ல, பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு. ஆனா நேற்று நீங்க என்கிட்ட பேசவே இல்லை, இன்னைக்கு போன் எடுக்கல. மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் மாமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க? எனக்கு உடம்பு முடியலன்னு தானே நான் சொன்னேன். பிள்ளைய ஒத்தையில அழ போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. பிள்ளை அழுற சத்தம் தெரு வர அலறுது, காதுக்கு கிளம்பி உட்காந்துருக்க. ஏ துளசி, துளசி. மாமா, எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்க மேல நான் வச்சிருக்க பாசமும் நீங்க என் மேல வச்சிருக்க பாசமும் குறையவே கூடாது, சரியா? யார் முன்னவும் எப்பவும் என்ன விட்டு கொடுக்க கூடாது. நானும் அந்த மாதிரிதான் உங்களை எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம பார்த்து நிறைய பேர் பொறாம பண்ணுவோமா, அந்த அளவு நம்ம நடந்துக்கணும். என்னாச்சு இவளுக்கு? பக்கத்துல வந்திருக்க காது கேட்காம உட்காந்துட்டு இருக்கா. இந்த பிள்ளை அழுதுன்னா காது கேட்கல. ஏய் அடியே, பிள்ளை அழுதுட்டு இருக்கு, என்ன கற்பனை கூட கட்டிட்டு இருக்க? துளசி. என்னம்மா, என்ன சொல்லு. என்ன சொல்ல? நல்லாதான் கேட்டப்போ. பிள்ளை என்ன மாதிரி கிடந்து அழுதுகிட்டு இருக்க, அவன் காதலி விளையில என்ன? பாவம், அழுது தொட்டுல இருந்து நான் போகலன்னா கீழே விழுந்திருப்பா, தெரியுமா? என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? என்ன உன் வீட்டுக்காரன் நேற்று போன் பேசு அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியோ? அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, வேணா தன்னால தேடி வருவானுங்க. 2 நாள் நீ பேசாம மீறி 3ஆவது நாள் தேடி வாரானு இல்லையா மட்டும் பாரு. என்ன புள்ள முடிச்சுட்டா? ஐயோ, கூட்டுல பார்த்தலாமா? ஐயோ, எனக்கு காதுல கேட்கலையம்மா. ஏய் மித்ரு, மித்ரு குட்டி, வாடி செல்ல மாட்டேன். குட்டிமா, மித்ரு பாப்பா, என்ன? அம்மா தேனடி தங்கப்பட்டு, அம்மா நீ தூங்குறியே அப்படின்னு சித்த காத்தோட்டமா இருக்குமேனு வந்து உட்காந்தேன். என் செல்லம் தூங்கிட்டு சடார்னு வச்சுட்டு அழக்கூடாது, அம்மா இருக்கேன், அம்மா எங்கேயும் போல. என்ன பட்டுக்குட்டிக்கு பாலாச்சி கொண்டு வரட்டுமா? பாவம் பயந்துட்டா போல. எப்பவும் யாராவது பக்கத்துலயே உட்காந்துருப்போம்ல, யாரும் இல்லையா, வீடு அமைதியா இருந்தாலும் பயந்துட்டு பிள்ளை. சரி துளசி, நான் உனக்கு கேக்கேன், மனசுல உள்ளத வெளிப்படையா பேசணும் என்ன, சும்மா ஏதாவது ஒப்புக்கு சப்பா பேசக்கூடாது. ஆமா, உன் வீட்டுக்காரன் எப்படி? நல்லா குணம்தானா? நாங்க நல்லா பாத்துக்கிட்டு தானா? இப்படி எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாவே இருக்கு நேற்று நடந்ததை பார்த்தா. ஒருத்தனுக்கு புரியாம போகும். புள்ள பெத்த உடம்பு பச்சை உடம்பு காரி உடம்பு, டாக்டரு புண்ணு ஆறல, ஆஸ்பத்திரி வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னொருத்தன அப்படியாத்த, சரித்த என்ன ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்கத்த, பையன் இருந்தவ வரட்டும்னு சொல்லுவான். நல்லவன் பெரியவன் அப்படி சொல்லுவான்னு பார்த்தா ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு முறைச்சுக்கிட்டு போயிட்டான். சொல்லுடி, உன்னை நல்லா பாத்துக்கிட்டு தானே என்ன? ஏம்மா இப்படி கேட்க? நல்லாதான் பாத்துக்கிடுவாரு. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, என் மேலதான் தப்பு. நான் காலையில ஒரு கைக்கு 2 மட்டும் போன் போட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். போன் போட்டேன், அவர் எடுக்கல. மாமாவுக்காக அடிச்சு நான் விஷயத்த சொல்லியிருக்கணும். அப்பா அவரு சரின்ட்டு இருந்திருப்பாரு. நம்ம போறோம்னு நினைச்சு அவர் ஆசையா வேலையை விட்டுக்கிட்டு வந்திருக்காரு. நம்ம திடீர்னு வரலைன்னு சொன்னா அவர் கோவப்பட தானமா செய்வாரு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நேற்று ஃபுல்லா போனே அவர் பேசல. நேத்துல இருந்து இப்ப வர கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல அடிச்சுட்டேன். 100 தடவைக்கு மேல அடிச்சு அவர் போனே எடுக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நான் அங்க போயிருட்டுமாமா? அங்க அத்தை என்ன பாத்துக்கிடுவாங்க. நான் இங்க எடுக்கிற ரெஸ்ட் அங்க போய் எடுத்துக்கிறேன். அவருக்கு பிள்ளை பக்கத்துல இல்ல இல்ல, அதான் ஒரு மாதிரி வருத்தப்படுதாரு போல. என்னது, வீட்டுக்கு போறியா? நல்லா இருக்கு கதைப்பா. உனக்கு சும்மா பிடிச்சி இரிச்சிட்டு இருக்கேன்னு இன்னைக்கே வேலை விட்டு இல்லாம அடி, உடம்பு புண்ணு எதுவும் ஆறலடி. டாக்டர் கூப்பிட்டு சொன்னேன், நல்லா அப்படி சொன்னேன்.
சரியா போச்சு போ. என்னவோ சொன்ன கதையெல்லாம் இருக்கு. யாரு வந்து கேட்டாலும் சரிதான், உன்னை இப்போதைக்கெல்லாம் விட மாட்டேன். 10-15 நாள் நீங்க இருந்து புண்ணெல்லாம் நல்லா ஆறி மாத்திரை மருந்தெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை விடுவேன். அங்க போய் என்னடி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அவங்க சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்க முடியும்ட்டு. ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாள் வேலை செய்யாம வச்சிருந்தாங்க, அது சரிதான். எப்பவும் உன்ன வீட்டுல படுக்க போட்டே பாத்துட்டு வாளா? அம்மா வீடு மாதிரி எங்கேயும் வராது, புரிஞ்சுக்கோ துளசி. மாப்பிள்ள கிடக்காரு, வருவாரு. நீ ஏண்டி போன் போடுத? 2-3 நாள் நீ போடாம இரு, தன்னால வலிக்கு வருவாரு. நீ போன் போட போடதான் குதிரை கொம்புக்கு மேல ஏறின மாதிரி இருக்கும். அதனால பெசாட்டு இரி, பிள்ளையும் தலையும் தேடி வருவான். சும்மா போன போட்டு இருக்காத. 10 நாள் 20 நாள் நல்ல ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு விட்டுறேன் தாயி. எல்லாரும் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி தேனா பேசுவானுங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும் உங்களோட சுயரூபம். பிள்ளை என்ன உருட்டிட்டு போறான். இந்த பொண்ணு கழுது வீட்டுக்கு போச்சோ என்னவோ தெரியல, இல்ல அங்கேயே இன்னும் கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்காளோ என்னவோ. சே, போனை வேற வச்சுட்டு போயிட்டா. இல்ல அவளுக்கு போனை பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுருப்பேன். அங்கேயே என்ன அழுதுட்டு நிக்காளா என்ன எதுவும் ஒண்ணும் தெரியலையே. இந்த சேகர் லேசுப்பட்டவன் இல்ல போல, என்ன பேச்சு பேசுகான். நல்லா படிக்க வச்சு வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல கிடந்து உறங்கிட்டு கிடக்கான். இவம்மா என்ன பேசக்கூடிய நம்ம ஆயிப்போச்சு. ஆனா அவன் சொன்னதுல ஒரு விஷயம் சரிதான். பொன்னி நம்ம நம்பி வந்த பிள்ளை, அவளுக்கு நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு குண்டுமணி கூட நம்ம செஞ்சு போட்டது இல்லையே. சே, நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண, நம்மளும் ஏதாவது ஒரு விதத்துல மேல வந்துடலாம் தான் பாக்கோம். ஒரு கால் வச்சா 2 கால் வலிக்கு கீழே விழுற மாதிரி இருக்கு. சே கடவுளே. ஆனா அவன் பேசினதுக்காவது யார்கிட்டயாவது கடங்காவல் வாங்கியாது அவனுக்கு 1 பவுன் தாலி செஞ்சு போட்டே ஆகணும். இது என்னோட தன்மான பிரச்சனை. இருக்கட்டும் இருக்கட்டும், 2 மணிக்கு அம்மா போன் போடணும். பொண்ணி வந்துட்டாளா என்னன்னு. வரல, அதுக்கப்புறம்லாம் இருக்கு, வச்சுக்கலாம். சரி, இந்த அண்ணன் எப்படி இருக்கான்? அன்னைக்கு உடம்பு முடியலன்னா 10 நாள் கூட இருந்துட்டு வரட்டுமே, அதுல என்ன தப்பா போச்சு? இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். பாவம்ல அண்ணி, பிள்ளையும் வச்சுக்கிட்டு அவ உடம்பையும் பார்க்கணும். ஏன் தான் அப்படி இருக்கானோ தெரியல. சேகரன்கிட்ட தான் ஏதாவது ஒரு 1 லட்சம் ரூபா வட்டி கேட்டு பார்க்கணும். பொன்னிக்கு நகையில இருந்து ஒரு நகை நம்ம தொட்டக்கூடாது. அது அவங்க வீட்டுல போட்டது, அவங்களே வச்சுக்கிட்டு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதை நம்ம யோசிக்கவும் கூடாது. நம்ம வருமானத்துல அவனுக்கு செஞ்சு போடணும். நம்ம வருமானம் இப்போ 1 லட்சம் ரூபாங்கிறது பெரிய விஷயம், மொத்தமா எடுக்க முடியாது. இருந்தாலும் சேகரன் எப்பவுமே சொல்லி வச்சா ஏதாவது கண்டிப்பா ரெடி பண்ணி தருவாரு, பாத்துக்கலாம். என்னண்ணே, வீட்டுல ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அம்மா தான் சொல்லிச்சு, அண்ணன் ஏதோ கோவத்துல இருக்கான், இன்னைக்கு வாரானா என்னமோ தெரியாது, நீ போய் கடையை தொடடா அப்படின்னு சொல்லிச்சு. அதான் வந்தேன். உட்காருண்ணே, நீ வேணா அதுல. வேண்டாம் வேண்டாம், உட்காருடா. நான் கடைக்கு வராம எப்படிடா? நம்ம தொழில்ல நம்ம பிரச்சனை 1000 இருக்கும், அதுக்குன்ட்டு நம்ம கடைக்கு வராம இருக்க முடியுமா? ஏன்டா கல்யாணம் பண்ணே இருக்கேன்டா சரவணா. ஷப்பா, தலை பிஞ்சிரும் போல இருக்கு. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. நேத்து உன் அண்ணிய கூப்பிட போனேன்டா. நல்ல பிரிவோ கூட வரணுமா என்ன? அவாட்டு இருந்துட்டா. கேட்டா டாக்டர் அதை சொன்னா இதை சொன்னான்னு. நம்ம வீட்டுல அம்மா பார்க்கவாடா செய்யாது. அப்பத்தா இருக்காக, அம்மா இருக்கு, 10வது குறைக்கு பெரிய பாட்டி வேற வந்திருக்கு, பொண்ணு இருக்கா, பாத்துக்க மாட்டாங்க. என்னமோ பெரிய இது கணக்கா பேசுறா. அப்புறம் ஒண்ணுனா தொடங்குறா. இன்னொருட்ட பேசினா வீண் சண்டை வந்து சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். போன் மேல போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கா, எடுக்க போறது இல்லையேனா. என்னன்னே நீ, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெத்தாச்சு, இப்ப போய் பேசிட்டு இருக்க கல்யாணம் ஏன்டா ஆச்சுன்னு? போனேன் அங்க. குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தையும் செய்யும். அப்படி எல்லாம் பார்த்தான்னா நீங்க நான் பொண்ணிய தினம் தினம் டைவர்ஸ் பண்ணணும். தினம் தினம் எனக்கு அவளுக்கு சண்டை தான் விழும். அதெல்லாம் நினைக்காதனே. அன்னைக்கு உடம்பு முடியலையா இருக்கும், அதான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லட்டா எப்படி வராம இருப்பாங்க? நீ யோசிக்கணும்னே. நம்மள மாதிரி கிடையாது. பொம்பளைய உடம்பே என்னவோ சொல்லுவாங்கல்ல, சாஃப்டா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டுனா சீக்கிரம் ஆறாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல நம்ம அம்மா. நம்ம பூ மாதிரி நினைச்சு பாரு. அவளே இப்ப குழந்தை பெற்றிருந்தா இப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம்? உடவா செய்வோம்? இருடி 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நீ போகணும்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரிதான் அவங்களும். கொஞ்சம் சில விஷயத்துல விட்டு கொடுத்தானே போனோம். இவளுக்கு வேற வேலை இல்ல, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல அடிச்சாச்சு. 100 மட்டும் இல்ல, 1000 மட்டும் அடிச்சா நான் எடுக்க போறது இல்ல. பேசுவடா, நீ எல்லாம் பேசுவ, சிபாரிசு தானே, நல்லா பேசுவ. தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தாலும் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என் பிள்ளைய தினம் பார்க்க முடியல, அவ்வளவு வேதனைப்பட்டு பேசுவேன். நீ என்னமோ பூமாரிக்கு இப்படி வந்தாலும் கதை பேசிக்கிட்டு இருக்க. பேசு பேசு, எல்லாரும் பேசுங்க. எல்லாரும் பேசி நான் கேட்கக்கூடிய எல்லாமே தானே உட்காந்துருக்கேன். ஐயோ, என்னன்னே நீ, மனசுல பட்டதை சொன்னேன், என் டைமா கோவப்படணும்? சரி விடு. அன்னிதான் போன் போடுதாங்கல்ல, எடுத்து என்னன்ட்டு கேளு ஒரு வார்த்தை. போன் போட்டுக்கிட்டே இருக்கா, போன் எடுக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? எத்தனை வேலையில இருப்பா என்னன்னு யோசிக்க வேண்டாம். இவ்வளவு 24 பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி பாசமா உள்ளவன் கிளம்பி வர வேண்டியதானே? பார்க்க நேரம் பெரிய கணக்கா பேசுது, பார்க்காத நேரம் பாசம் இருக்கவன் நடிக்குது.
அண்ணே அந்த போனை கொண்டா, நான் அண்ணிட்ட பேசுறேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? மித்ருமா என்ன செய்யா? அண்ணே போனை வச்சுக்கிட்டு இப்பதான் பக்கத்துல காப்பி குடிக்க போனேன். அண்ணே வந்தா போன் போட சொல்லுதே அண்ணி. ஆ சரிங்க அண்ணி. என்ன குழந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொய் சொல்லாதீங்க, உங்க அண்ணன் பக்கத்துல தானே உட்காந்துருக்காரு. எனக்கு தெரியும் அவரை பத்தி. பாருங்க குழந்தா, எனக்கு உடம்பு முடியல. சரி, உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அம்மா விடலாமே அப்படின்னு நினைச்சுதான் சொன்னாங்க. அதுக்கு வந்தவர் நேத்து கோவப்பட்டுட்டு அவரு பாட்டு என்னெல்லாமோ பேசிட்டு கிளம்பி வந்துட்டாரு. எனக்கு மனசே தாங்கல. பிள்ளை கூட இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா, அதை கூட என்னால எடுக்க முடியல. இவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். வந்தா கொஞ்சம் அவருக்கு சொல்லி புரிய வைங்க குழந்தனாரே. நான் என்ன பண்ணதுக்கு? என் உடம்பு சரியான நான் வரமாட்டேன், இங்கேயா இருக்க போறேன். சரி குழந்தனாரே, வைக்கட்டுமா? அவர் வந்தா சொல்லுங்க. அப்ப என் ஜில்லு நாளைக்கு குத்து விளக்கேற்றி வைக்க போறா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போட்டோஸ் எல்லாம் அறியிடுன ஸ்டேட்டஸ் போடணும். என் பொண்டாட்டி ஒரு கடையை திறந்து வைத்தாள், அதுவும் குத்து விளக்கேற்றி அப்படின்னு டைட்டில் போடணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. போட்டோ எடுக்கணும் எப்படிங்க? சும்மா ஒரு மொக்க படம் விட்டுத்தாலே நான் குறைஞ்சது 10 போட்டோ எடுப்பேன். அப்படி இருக்கும்போது கடை திறக்கும்போது போட்டோ எடுக்கலன்னா எப்படி? தீப்பெட்டி எடுக்கும்போது ஒரு போட்டோ, தீக்குச்சியை கையில் எடுக்கும்போது ஒரு போட்டோ, அது அப்படியே உரசும் போது ஒரு போட்டோ, தீப்பெட்டிக்கும் போது ஒரு போட்டோ, அப்படியே ஒரு 50-60 போட்டோ எடுத்துவேன். சரியா? உங்களுக்கு அனுப்பி நீங்க ஸ்டேட்டஸா போடுங்க. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்ப விடியும்னு இருக்குங்க. ஆனா என்ன புடவை கட்டணும்னா கன்ஃபியூஸா இருக்கு. என்ன புடவை கட்டலாங்க? நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி, உனக்கு ரெட் கலர் சாரி சூப்பரா இருப்ப அப்படின்னு. அந்த கட்டவா? இல்ல ஒரு ப்ளூ கலர் புடவை என்னோட ஃபேவரட், அதை கட்டவா? அப்படி இல்லட்டா நீங்க என்ன முத புடவையில பாத்தீங்களா ஒரு சாரி, ஒரு கிரீன், ஒரு ப்ளூ இல்லாம அந்த புடவையை கட்டவான்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. சொல்லுங்க, எந்த புடவை கட்ட? என் ஜில்லுமாக்கு எல்லா புடவையும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டுட்ட, எனக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நீ சொன்ன அந்த 3 புடவையும் எடுத்துட்டு வர்ற, பிளவுஸ் எல்லாமே இங்க வச்சு என்கிட்ட ஒவ்வொரு புடவையா கட்டி காமிப்பியா. எது எல்லாத்துலயும் ஒரு போட்டோ எடுப்போமா, எது நல்லா இருக்கோ அதை அலை கட்டிட்டு போவியா? எப்படி? அந்த போங்க, உங்கள்கிட்ட கேட்டது தப்பா போச்சு போல. நானே இங்கி பிங்கி போட்டு ஏதாவது புடவை கட்டிக்குவேன். வந்துட்டீங்களா? எப்பந்தான் இருப்பீங்க போல இருக்கேன். ஆமா, ஏன் பொண்டாட்டி, அதுவும் அழகான பொண்டாட்டி கிடைச்சா விட்டுருவோமா என்ன? என்ன வாசனையா இருக்கு மகேஷ்குமார், இன்னைக்கு யார் சமையல் பண்ணது? எப்போ கண்ண முன்ன எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. எங்க அம்மாவும் இதே மாதிரி தான் சமையல் பண்ணுவாங்க. கடையில வைக்கிற பேக்கெட் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாம லூஸ்ல வாங்கி அதே வறுத்து புடிச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மனம் ஆளையே தூக்குது, அந்த மாதிரி இருக்கு. அண்ணே சாப்பிடுங்க, எல்லாம் வெரைட்டியா பண்ணணும்னாரு, நல்லா இருக்கணும் அப்படின்னு அதான் பார்த்து வச்சிருக்கு பக்கமா. சாப்பிடுங்க தங்கச்சி. சாப்பிட்டு முடிச்ச கையோட நம்ம எல்லாரும் நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப் போறோம். அங்க போய் நல்ல ஒரு பவுன் காப்பு வாங்கி இந்த சமையல் பண்ண கைக்கு போடணும். எப்போ என்ன மனமா இருக்கு. மனம் மட்டும் இல்ல, இந்த பக்கோட எல்லாம் இருக்கா, அப்பா அப்படி இருக்கு. அண்ணே, நீங்க காப்பு போடுறதா எனக்கு காப்பு போடாதீங்க. இந்த வீட்டு மருமகளுக்கு தான் 2 காப்பு நீங்க போடணும். மூத்த மருமக எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா, சின்ன மருமக சமையல் பண்ணா. அப்படி பார்த்தா நீங்க 1 பவுன் காப்பு வாங்க கூடாதுனே, 2 பவுன் காப்பு வாங்கணும். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கைக்கு போடுறதுக்கு. அப்படியாமா? நீல சமைச்சிருப்பேன் நினைச்சேன். சான்ஸே இல்ல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சமைச்ச மாதிரில இருந்து. அப்பா என்ன மனம். எங்க அம்மா இருக்காங்கல்ல, இப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைல எனக்கு நல்ல விவரம் தெரியும். அந்த கோழி இருக்குல்ல, நம்ம வீட்டுல வளர்ப்பாங்க, அதை வாங்கி பிடிச்சு வெட்டி கறி வைப்பாங்க. அவ்வளவு மசாலா வறுத்து பிடிச்சு எப்போ என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? ஒரு தட்டு 2 தட்டு சொன்னாலும் நம்ம இறங்கும். நல்லா இருக்குமா? இந்த கைக்கு கண்டிப்பா இனி வரும்போது காப்பு செஞ்சு போட்டே ஆகணும். பரவாயில்லையே, அப்ப உண்மையாட்டு தான் சொல்லியிருக்கா. டேஸ்ட் பாருங்க, எனக்கு சூப்பரா சமையல் பண்ணிருப்போன்னு. நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணி விட்டுட்டோமோ? அவர் போட்டுட்டு என்ன, நம்ம பொண்டாட்டி நம்ம கூட்டு போய் தங்க கப்பு போட்டுடலாம். பூமாரி, பூமாரி, வாமா, சார் ஒண்ணு பாக்கணுமா? ஆமா, நல்லா இருக்கியா? சமையல் உனக்கு தெரியாதுல நினைச்சேன். பரவாயில்லையே, எங்க அம்மா கைப்பக்கம் உனக்கு அப்படியே இருக்கு. எப்பா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சமைச்ச மாதிரி சூப்பரா இருக்கு பாத்துக்க. உனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீ படிச்சிருந்தீங்க, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருந்திருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இதே மாதிரி வாய்க்கு ருசியா எப்பவும் சமைச்சு போடணும். சரியா? உங்க ரிசப்ஷனுக்கு வரலாம்னு பார்த்தேன், அந்த நேரம் வெளியூர்ல மாட்டிக்கிட்டேன், அதான் வர முடியல. எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரியா?
சரிங்க சார். நான் எங்க வீட்ல எல்லாம் அந்த அளவுக்கு சமைச்சது இல்ல. ஆனா அம்மா சமைக்கிறத பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். ஹெல்ப்பர் வேலையெல்லாம் நான் தான் எங்க வீட்ல. அதனால எனக்கு தெரியும். எங்க வீட்லயும் இந்த பாக்கெட் மசாலாக்கள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அம்மா எல்லாமே இடிச்சு எடுத்தான் பண்ணும். எங்க வீட்ல கோழி, ஆடு, மாடு எல்லாமே இருக்கு சார். அதனால வாரத்துக்கு 65 நாளும் எங்க வீட்ல கோழியை தான் வெட்டுவோமே தவிர எங்கேயுமே பிராய்லர் அது இதுன்னு விலை கொடுத்து வாங்க மாட்டோம். அதான் எப்படி இருக்குமோன்னு செஞ்சேன். பரவாயில்ல. தேங்க்ஸ். செல்லம் என்ன அழகா சமைச்சிருக்கா. இந்த கைக்கு வளையல் போட்டா மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம் அப்புறம். பெரிய கிஃப்டா இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் பூமாரிக்கு. சார் சிக்கன் லாலிபாப் கூட இருக்குது. வைக்கட்டுமா சார்? நீங்க எங்க தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே. எங்க தாத்தாவை பத்தி 2 குறையும் 2 நிறையும் சொல்லுங்க பாப்போம். அதான பார்த்தேன் இந்த வீட்டுல ஒரு அருந்தவாள் இருக்குமே அப்படின்னு மகேஷ் நம்ம அடிக்கடி போன்ல சொல்லுவாரு. இன்னும் அந்த அருந்தவாளை காணுமேன்னு பார்த்தேன். ஏய் பொடிசு, உன்னாலதான் உங்க தாத்தா இப்ப ஆபீஸ் போறது இல்லையாமே கேள்விப்பட்டேன். இப்படி ஒண்ணுன்னா பேசிட்டு இருப்பேன்னு விடுகதையா கேட்டுட்டு இருப்பியாமே. எங்க ஏன் 2 விடுகதை கேளு பாப்போம். நான் விடுகதை கேட்டேன்டா. நீங்க சொல்லுங்க மர. நான் கேட்டது நீங்க ஆன்சரே பண்ணலையே. எங்க தாத்தாவை பத்தி 2 நல்ல விஷயமும் 2 எங்க தாத்தாவை பத்தி வேண்டாத விஷயமும் சொல்லணும். சொல்லுங்க, நான் விடுகதை கேட்கிறேன். வாயாடி பொண்ணு, இப்பெல்லாம் புரியுது. இப்படி வாய் பேசிட்டு இருந்தா யாருக்குதான் ஆபீஸுக்கு போகணும் மனசு வரும். உங்க தாத்தாவை பத்தி 2 சொல்லட்டுமா? உங்க தாத்தாவை மாதிரி ஒரு தங்கமான பர்சன் யாருமே கிடையாது. அப்புறம் உங்க தாத்தாக்கு நான்வெஜ் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். 2 நிறைய சொல்லட்டுமா? உங்க தாத்தா இப்பவும் சுகர் பேஷண்டா இருக்காருல்ல, உங்க பாட்டிக்கு தெரியாம டெய்லி ஒரு லட்டு சாப்பிடான். அது தெரியுமா உனக்கு? இங்க பாரு, இன்னும் நான் வரும்போது அங்கிள் தானே கூப்பிடணும், தாத்தா எல்லாம் கூப்பிடக்கூடாது. உங்க தாத்தா ஓல்டு மேன் பாரு, ஹேர் எல்லாம் நரைச்சு போச்சு. எனக்கு பேரு ஒரு ஹேர் நரைச்சிருக்கேன்னு அங்கிள் தான் கூப்பிடணும். ஓகேவா? அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். எங்க தாத்தா ஒயிட் ஹேரா இருந்தாலும் நேச்சுரலா இருக்காரு. நீங்க அப்படி இல்ல. காருக்கு நல்ல டை போட்டுருக்கீங்க. உங்க காது கிட்ட எல்லாம் அந்த பிளாக் மார்க் இருக்குது. அவள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இங்க பாப்போம், நான் கூட நோட் பண்ணல. பெரிய ஆளுதான் வினித்து குட்டி. சரி, கிராண்ட் பாக் பை சொல்லு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும். டேய் ஒரு நாள் கூட்டிட்டு வாயேன்டா. சரி போயிட்டு வரமா. பாய் அங்கிள் தாத்தா. பூமாரி, நீ அடிக்கடி சொல்லுவியே என்கிட்ட, எங்க அப்பாவுக்கு யானிப்படி மாதிரி கை கொடுத்து உதவுனது எங்க மாமா தான். எங்க மாமா செஞ்சது என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னா சொல்லுவ பத்தியா? உங்க அப்பாவுக்கு உங்க மாமா எப்படி கை கொடுத்து தூக்கி விட்டாரோ அதே மாதிரி உங்க மாமாவை தூக்கி விட்டதே தெரியுமா? இப்ப வந்துட்டு போறாருல, இவர் தான் ஆரம்பத்துல எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாரு. அதனால உங்க மாமா இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அவரும் அந்த நன்றியை மறக்கல. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாரு. இப்பதான் வரதில்ல. உங்க ரிசப்ஷனுக்கு கூட இன்வைட் பண்ணிருந்தோம். அப்போ ஏதோ வெளியூர்ல மீட்டிங்ல இருக்கேமா, 10-20 நாள் ஆகும் நான் வர அப்படின்ட்டாரு. நல்ல மனுஷன். ஆமா ஆமா, எல்லாம் பூமாரிட்டே செப்புங்க. நான் ஒருத்தி இருக்கதே உங்களுக்கு தெரியல. வந்தவங்கள்ட்ட மூத்த மருமகளை பத்தி தான் பெருமையா பேசணும். எந்த ஒரு வீட்லனாலும் மூத்த மருமகளும் பெருமையா பேசுவாங்க. அடுத்ததான் வந்தவங்களை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த வீட்டுல என்னவோ பெரிய அதிசயமா தான்ப்பா இருக்கு. நானும் வந்த நாள்ல பாத்துட்டு இருக்கேன். அது பூமாரி தான் செஞ்சா, இது பூமாரி தான் பண்ணா, பூமாரினா பெரிய இவா அவா அப்படின்னா பேசுவீங்களே தவிர ஒரு நாள் என்ன பத்தி பேசியிருப்பீங்களா? வந்த மனுஷனை கூட எனக்கு அதை பத்தி தானே பேசியிருக்கீங்க. ஐயோ மஞ்சு, நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? ஒன்னா எல்லாருக்கும் தெரியலாமா? அதான் உன்னை பத்தி சொல்லல. பூமாரி நம்ம வீட்டுக்கு புதுசு, அவளுக்கு யாரையும் தெரியாது. அதான் அவளை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீ தப்பா எடுத்துக்கிட்டியோ? ஆமா ஆமா, நீங்க பேசின ஓவியத்தான் கேட்டுட்டு இருந்தேனே. என்னவோ என்ன விட்டு கொடுக்காம பேசுங்க மாதிரி. என் மூத்த மருமக காய் எல்லாம் கட்டி பண்ணி கொடுத்தா, அவளுக்கு காய் கட் பண்ண மட்டும் தான் தெரியும். ஆனா என் இளைய மருமக அப்படி இல்ல, எல்லா சமையலும் அவதான் பண்ணா அப்படின்னு சொன்னீங்கல்ல. என்ன மஞ்சு தப்பாவே புரிஞ்சுக்கிற? உன்ன நான் எங்க மாதிரி விட்டு கொடுத்தேன்? நீ காய் கட் பண்ணி கொடுத்தா அவ சமையல் பண்ணான்னு தானே சொன்னேன். வேற எதுவும் நான் சொல்லலையே மஞ்சு. அக்கா, அத்தை உங்களை எப்பவுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. உங்களை என்னைக்குமே ஒழுங்கா வச்சிருக்காங்க. நான் புதுசுனால எனக்கு ஏதாவது கத்து கொடுப்பாங்க. அது இல்லாம எனக்கு சமையல் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால அத்தை செய்த நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேனா, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுதா இருக்கும். உங்களை இங்க யாரும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கக்கா. நீங்க நம்ம வீட்டுல ஒரு ஆளு, அது எப்படி உங்களை விட்டு கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க நீங்க? ஏய் என்ன பெரிய இதுல வாய் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா இருந்துக்க. உன் இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கலாத. நீ எப்ப எப்படி பேசுவ, எப்ப எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. வேணுக்கும் தானே இவ்வளவு நாள் சமையல் பண்ணாதவா இன்னைக்கு வேணுக்கும் கிச்சன்ல போய் சமையல் பண்ணேன்னா உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். என்ன எல்லாம் தப்பா நினைக்கணும், அந்த என்ன தானே உனக்கு புரியுது. உங்க சதி வேலையெல்லாம் எனக்கு தெரியும். இதுக்குதான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னா யாரு கேக்கா? என் நேரம். அம்மா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சித்தியும் ஆச்சியும் ரொம்ப நல்லவங்கம்மா. உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சப்போஸ் உங்களை ஏதாவது சொன்னா கூட அம்மா பாவம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க தவிர உங்களை எதுவுமே தப்பா பேச மாட்டாங்கம்மா. அவங்க வாய முடிடி, அதிக பிரசங்கி. இல்ல ஒன்னால வந்தது. வா ரூமுக்கு மேல. உன்னையெல்லாம் அங்க மாதிரி ரூம்ல போட்டு அடைச்சாலும் சரி வருவேன். இந்த ஃப்ரீடம் வந்துக்கலாம். நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பெரிய விளாட்டம்.